Question: there is a ball thrown from the ground at an angle alpha with a horizontal and initial speed u naught. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு பாலை இங்கேருந்து தூக்கி போடுறாங்கன்னா, ஓகே, வித் ஹரிசாண்டல் திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. ஸோ தட் த்ரோயிங் velocity is u naught. They are throwing with an initial speed of u naught. Okay, so it results in a projectile motion. So the magnitude of the average velocity of the ball up to the point when it hits the ground for the first time is v1. அப்போது இங்கேருந்து இப்படி போயிட்டு ரிட்டர்ன் இங்கே ஹிட் ஆகிறார்ல, அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க ஆவரேஜ் வெலாசிட்டி வி ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் வாட் v1. அப்போ ஆஃப்டர் ஹிட்டிங் தி கிரவுண்ட் தி பால் ரீபவுண்ட்ஸ், இது ரீபவுண்ட் ஆகிறாரு. ரீபவுண்ட் ஆகிற இந்த வெலாசிட்டி என்னவா, தட் இஸ் u நாட் பை ஆல்ஃபா. ஓகே, அப்போ மறுபடியும் இப்படி நடக்கும் அண்ட் இட் கண்டினியூஸ் ஃபார் தி லாங் டைம். அப்போது அடுத்து ரீபவுண்ட் ஆகும்போது இந்த வெலாசிட்டி என்னவாக இருக்கும், u நாட் பை ஆல்ஃபா ஸ்கொயர், அடுத்து u நாட் பை ஆல்ஃபா கியூப். ஸோ லைக் தட் இட் கோஸ் ஆன். ஓகே, ஸோ மல்டிபிள் பவுன்சிங் இஸ் ஹேப்பனிங். சரி, ஸோ if the magnitude of the average velocity of the ball for the entire duration, டோட்டலாக எத்தனை பவுன்சிங் நடக்குதோ டோட்டலாக வந்து 0.8 v1. ஸோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா? அப்போது average velocity for the entire motion means what I have to do? So entire motion means I have to calculate the total, okay, total displacement. Okay, அப்போ horizontal displacement we will call it as range. அப்போ range total, okay, range total divided by total time. கரெக்டாக total time we have to find. Okay, so first range என்னவா இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். So what is the range formula? We know that the range formula is nothing but your okay range is u square sin square, that is sin 2 theta you will get, other 2 sin theta cos theta ன்னு போட்டுக்கலாம். Okay, whole divided by g. இங்கே initial velocity is u naught. Okay, this we can keep it. So range உடைய ஃபார்முலா இதுதான். அப்போ இது ஃபஸ்ட்டு மோஷனுடைய ரேஞ்ச், கரெக்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டைல் மோஷனுடைய ரேஞ்சு. ஸோ நவ் வி ஹாவ் டு ஃபைண்ட் இட் ஃபார் செகண்ட். ஓகே, செகண்ட் பவுன்சிங் இங்கே நடக்கிறதுல இவருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது r1ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து ரேஞ்சு கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே ஒரே டிஃப்ரென்ஸ் u நாட் பை ஆல்ஃபா மட்டும்தான், மீதி எல்லாம் சேம். அப்போ என்ன வரும், இங்கே இதே ரேஞ்ச் 1 இது பை ஆல்ஃபா மட்டும் வரும். இங்கே ஸ்கொயர் இருக்கார், இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால பை ஆல்ஃபா ஸ்கொயர் யூ வில் கெட். இப்போ சேம் லைக் திஸ் ரேஞ்சு 3 என்னவாக இருக்கும், அதே ரேஞ்ச் 1 டிவைட் பை இங்கே யூ வில் பி ஹேவிங் வாட் ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே வரும், அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணால் ஆல்ஃபா பவர் 4 வரும். அப்போது திஸ் இஸ் வாட் வி வில் கெட்டு. அப்போது டோட்டல் ரேஞ்ச் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் வாட் r1 + r2 இட் கோஸ் அப் டு rn. அப்போது வாட் ஐ வில் கெட்டு r1 + r1 பை ஆல்ஃபா ஸ்கொயரு plus r2 by alpha power 4, like that it goes on. அப்போது இதில் r1 மட்டும் நீங்கள் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் வரும். ஓகே, ஸோ 1 + வாட் 1 + alpha power -2 + alpha power -4 goes on. அப்போ இங்கே a உடைய வேல்யூ இது, this is the value of a, and what is the value of r? r is nothing but alpha power -2. அப்போ how will you find the sum of all this geometric progression? r1 into what a divided by 1 minus r. a is 1 divided by 1 minus r. அப்போ 1 minus r is what alpha power -2. அப்போ 1 by alpha square ன்னு போட்டுக்கலாம் இதை. ஓகே, அப்போது this will be what r1 into இங்கே LCM எடுத்திங்கன்னா you will get what alpha square divided by alpha square -1. okay, so this is what we will get as a range. கரெக்டாக, நமக்கு இந்த ரேஞ்ச் r1 வச்சுக்கலாம். இதே மாதிரி டோட்டல் டைம் நம்ம கண்டுபிடிக்கணுமா, we need to find the total time. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ we know the formula for time of flight, that is what 2u sin theta by g. ஸோ இங்கே இனிஷியலாக இருக்க வெலாசிட்டி u நாட், அப்போ u நாட்னு போட்டுக்கலாம். அப்போ t1 இது. அப்போ அதேமாதிரி t2 போட்டால் என்ன வரும், இது பை ஆல்ஃபா மட்டும் தான் வரும். அப்போது t2 வந்து என்னவாக இருக்கும், t1 பை ஆல்ஃபா. t3 என்னவாக இருக்கும், t1 பை ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ லைக் தட் இட் கோஸ் ஆன்.
அப்போது இவரை நம்ம டோட்டல் டைம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஓகே டோட்டல் டைமு what we will get t1 plus t1 by alpha plus t2 by alpha square, sorry t1 not t2 by alpha square, it goes up to n terms. அப்போ t1 எங்கேயும் காமனாத்திங்கன்னா 1 plus alpha power minus 1 alpha power minus 2 like this it goes. அப்போ this is the value of a, value of r is alpha power minus 1. அப்போ இங்கேயும் sum formula போடுங்க. what will get t1 into 1 minus 1 by 1 minus r, r உடைய value 1 by alpha. அப்போ what we will get t1 into LCM எடுத்தீங்க அப்படின்னா alpha divided by alpha minus 1. அப்போது எனக்கு டோட்டல் டைமும் கிடச்சிவிட்டது, டோட்டல் ரேஞ்சும் கிடச்சிடுச்சு. அப்புறம் இருந்துச்சு டிவைட் பண்ணிங்கன்னா we will get the average velocity. அப்போ average velocity which is equal to what, total range, which is so r1 into alpha square divided by alpha square minus 1 divided by t1 into alpha divided by alpha minus 1. okay, this is what we have. okay, so this we can calculate it. okay, இது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, this is 0.8 v1 கொடுத்துருக்காங்க. okay, so that also we have to do. okay, so this is 0.8 v1. v1 என்னது ஆக்சுவலாக, v1 is the average velocity for the first motion. அப்போது here you see this is the range of the first projectile motion, this is the time of the first projectile motion. அப்போ this value is nothing but what, v1. அப்போ this is 0.8 v1 which is equal to v1 into இதை we have to cancel it. அப்போ alpha square by alpha square minus 1 multiplied by alpha minus 1 by alpha. அப்போது what we can do, இது a square minus b square னு போட்டால் alpha minus 1 alpha plus 1. அப்போது this can be cancelled, this can be cancelled, so v1 can be cancelled. so we will have 0.8 which is equal to alpha divided by alpha plus 1. so finally this is what we have. அப்போ the question is what is the value of alpha. so solve this equation, we will get it. so 0.8 is nothing but 8 by 10. so 8 by 10 is nothing but 4 by 5. அப்போது 4 alpha plus 4 which is equal to 5 alpha. அப்போது alpha is nothing but 4. so the value of alpha would be 4.